மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான 31/7/2024 ஜூலை 31க்குள் இந்த ஒரு விஷயமானது மிதுன ராசியினருக்கு நடந்தே தீரும். இதை கடவுளை நினைத்தாலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் காணப்போகிறோம். மிதுன ராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டால் பொதுவாக நியாயமானவராக இருப்பார்கள். எந்த ஒரு இடத்தில் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அதனை அறிந்து செயல்படக்கூடிய நபராக இந்த மிதுன ராசியினர் இருப்பர். அதற்கு பின்னர் அதாவது கோவில் குளங்களுக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதையும் இவர்கள் மன அமைதியாக நினைத்து செய்வார்கள். அனைத்து விதமான கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது உங்களுடைய பழக்கமாக இருக்கும். அது நீங்கள் நம்பி செல்கிறீர்களோ இல்லையோ, இருந்தாலும் கோவில் குளத்துக்கு சென்று வந்தா என் மனசு நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கூறுபவராக நீங்க இருப்பீங்க. அது மட்டும் அல்லாம நீங்க யாராவது உங்கள்கிட்ட அன்பு காட்டி பேசுனாங்க அப்படின்னா அவங்கள எவ்வளவு பெரிய கெடுதல் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் அவங்கள நீங்க முழுமையா நம்புவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க எளிமையா செய்து முடிக்கக்கூடிய நபராகவும் நீங்க விளங்குவீங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நீங்க 31/7க்குள்ள உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் செல்வம் சம்பந்தப்பட்ட பண பிரச்சனையானது ஏற்படுமா? நீங்க வாங்கியிருந்த கடன் பிரச்சனையினாலும் அல்லது மீண்டும் நீங்க கடன் வாங்கக்கூடிய நிலைமையிலும் நீங்க தள்ளப்படலாம். உங்களுக்கு தேவையில்லாத அளவில் பண பிரச்சனை வரும். எனவே இந்த சனி வக்ர பயிற்சி நவம்பர் மாதம் வரை இருக்கின்றது. இந்த நவம்பர் மாதம் வரை நீங்கள் யார் பேச்சையும் கேட்டு எந்த விதமான அதாவது துட்டு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் செயல்படவே கூடாது. அப்படி செயல்பட்டீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு அது பின்விளைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த ஜூலை 31க்குள்ளேயே உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகளவில் இந்த பணத்தினால் உங்களுக்கு தெரிந்த நபரும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு நெருங்கிய நபரும் இந்த பணத்தினால் உங்களை அவமானப்படுத்த அதிகளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே இந்த ஜூலை 31க்குள் நீங்கள் வாங்கியிருந்த கடனை எப்படியாவது திருப்பி செலுத்தி விடுங்கள். இல்லை என்றால் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் வெடிக்க அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. அப்படி உங்களுக்கு இருக்கின்ற அந்த பண பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்க சென்று வர வேண்டிய ஒரு கோவிலைத்தான் நம்ம இந்த வீடியோவில் காணப்போகிறோம். அது என்ன கோவில் என்று காணும் முன்பு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதனை நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த மிதுன ராசி நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். அதாவது பண தட்டுப்பாடு எப்பொழுதெல்லாம் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நீங்க இந்த கோவிலுக்கு கட்டாயம் செல்லணும். ஏன்னா செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய முருகர் திருச்செந்தூர்ல இருக்காரு. அந்த திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதார நினைத்து ஒரு நாள் நீங்க சென்று விடுங்க. சென்றுட்டு அங்க திருச்செந்தூர் கடல்ல நீராடிட்டு அதை ஒரு வாட்டுக்கடலை பிடிச்சி உங்களுடைய பூஜை அறையிலையும் நீங்க வச்சிடணும். அதுக்கப்புறமா அங்க இருக்கின்ற முருகன் சன்னதிக்கு நீங்க செல்லுங்க. சென்று முருகன் சன்னதி முன்பு நீங்கள் 11 முறை முருகன் சன்னதி முன்பு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க கூறிட்டு அங்கிருந்து வெளிவரும் பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல சாப்பாடு யாருக்காவது ஒரு நபருக்காவது நீங்க வாங்கி கொடுக்கணுமா? அங்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க ஒரே ஒரு நேர சாப்பாடை மட்டும் உங்களுடைய கைகளால் நீங்கள் வீட்டிலிருந்து செஞ்சு கொண்டு போனாலும் சரி, அல்லது நீங்க கையிலிருந்து கடையிலிருந்து வாங்கி கொடுத்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டமானது கட்டாயம் தீர்ந்து விடுமா. எனவே தவறாம இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. இதை நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த மிதுன ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்க. இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே ஜூலை 31க்குள் கவனமாக இந்த ஒரு செயலை செய்து விடுங்கள், அல்லது பணத்தினால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். அன்பு மிதுன ராசி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.